இல்லையா? அப்பப்போ சண்டை போடுமே. அது மிதனத்தில் திறக்கிறதா சண்டைக்கார ஜாதகம் தானே அது. புனர்பூசமா? இப்போ ஜோதிடத்தில் நமக்கு வேற யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? நிறைய விஷயம் நமக்கு இருக்குது, படிச்சுக்கிட்டே இருக்கணும். இதோட முடிஞ்சிருச்சு நல்ல மேல 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 படிக்கணும். அப்ப நமக்கு அதுவும் முடியல. நீங்க ஸ்டூடெண்ட்டுகளுக்காகவே இப்போ நாங்கள் இதை போட்டிருக்கோம். கடிகர்கிட்ட படிக்கிற மாணவர்களுக்கிடையே இந்த மாநாடு. அப்போ மாணவர்கள் எந்த அளவு படிச்சுக்கிட்டு இருக்காங்க, எந்த அளவு தயாராகிருக்காங்க, அப்போ பார்த்துக்கிறோம். இப்போ நீங்கள் எங்கே படிச்சுங்க, குரு யாருன்னு கேட்டோன்னா ஒரு அம்மா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? கணியர்னாங்களா இல்லையா? ஓ, கணியர்கிட்ட படிச்சு போட்டால் அவங்க நல்லா தான் படிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அப்போ நீங்கள் கணியர்கிட்ட படிச்சுட்டு அப்புறம் ரிவிஷன் பண்ணணும். இன்னைக்கு என்ன கிளாஸில் நடந்ததோ படிக்கிற போதும் அப்படித்தான், ஸ்கூலில் படிக்கிற போது அப்படித்தான், வீட்டில் படிக்கிற போது அப்படித்தான் இல்லையா? இப்போ எல்லாம் நிறைய யூடியூப் வந்துருச்சு பாருங்க. சகிட்டுக்கு பேசுறாங்க. என்னங்க கொட்டுங்கிறாங்க, என்னென்னமோலாம் சொல்றாங்க. அது என்ன கடகதார சோத்திரமா பாடுறார் சாதிசேகர் வந்து கொட்டுறதுக்கு? நம்ம என்ன இருக்குதோ அதை சொல்ல முடிஞ்ச வரைக்கும் நெகட்டிவ் பாயிண்ட்டை குறைக்கணும். இந்த தசாபதி அவங்களுக்கு நல்லா இல்லைன்னு வச்சிருக்க என்ன சொல்லுவீங்க நீங்க? ஒரு தசாபதி அவங்க கேட்கற நேரத்தில் நல்லா இல்லை. அடுத்த நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா வராதுல்ல. அப்ப சொல்லும் போது நம்ம நல்ல நாள் பார்க்கணும். நீங்க என்ன கிழமை பிறந்தீங்க? ஞாயிற்றுக்கிழமையா? ஞாயிற்றுக்கிழமைக்கு விரோதமான கிழமை எது? அப்புறம் இன்னொன்று இருக்கா வேற ஏதாவது? இல்லை இல்லை தானே, சனிக்கிழமை தானே. அப்ப என்ன செய்யணும்? சனிக்கிழமை அன்னைக்கு வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். அல்லாட்டி அன்னைக்கு சண்டை வந்துடும் வீட்டில். எப்பவும் ஒரு ஜாதகத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு எந்த நம்ம பிறந்த நாளுக்கு எந்த கிரகம் இருக்கணும், நம்ம பிறந்த நேரத்துக்கு எந்த கிரகம் தோஷம், எது தப்பு, அந்த நாளில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டோம்னா ஒரு பாதிப்பும் வராது. சரி, உங்க வீட்டில் ஒரு பெரிய சண்டை வந்தது. அந்த சண்டையோட முடிவு என்னாச்சு சொல்லுங்கம்மா, சும்மா சொல்லுங்க, எந்திரிச்சு சொல்லுங்கம்மா. உங்களை பார்த்து தானே கேட்கிறேன், உங்களை பார்த்து தானம்மா நான் கேட்கிறேன். அந்த சண்டையோட முடிவு என்னாச்சு? போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டீங்க, அப்புறம் என்னாச்சு கேட்டுக்கிட்டீங்களே? அப்போ உங்களை எனக்கு தெரியுமா? ஏற்கனவே எங்கேயாவது என்ன பார்த்துருக்கீங்களா? மாநாட்டில் நானும் நீங்களே எப்பாவது பேசியிருக்கோமா? அப்ப எப்படி நான் கேட்டேன்? எப்படி கேட்ட சொல்லுங்க. இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இப்ப எப்படி கேட்ட சொல்லுங்க. அந்த மாதிரி நீங்க வரணும். என்னாச்சு இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல முடிச்சிடலாமா, சேர்த்துக்கலாமா? என்ன பண்ணலாம் அந்த சண்டைய? சரி, என்ன பண்ணலாம்? அதை விட்டுறலாமா அப்படியே? அப்ப ஏத்துக்கலாமா? அப்ப நீங்க உங்க பையன் ஜாதகத்தை எப்ப பாக்குறீங்க? எப்ப பாக்குறீங்க அந்த ஜாதகத்தை? பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி நீங்க பார்த்துருக்கணும். அதனால நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்துருங்க. வேற ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. அவன் என்ன லக்னம்? ரிஷப லக்னம், விசாக நட்சத்திரம், துலா ராசி இல்லையா? லக்னாதிபதிக்கு நட்சத்திராதிபதி சத்துரு தானே இல்லையா? அப்பவே இந்த பிரச்சனை வருமே. அவன் தப்பா உங்க தப்பா? அது அவன் தப்பா உங்க தப்பா? நம்ம தப்பு தான். என்னங்க கல்யாணத்துல நாள் பார்க்கறது இல்லை, என்னங்க
இப்ப கல்யாணம் யாராவது கல்யாணத்துக்கு பொருத்தம் சொன்னவங்க இருக்கீங்களா? முகூர்த்தம் உட்காருங்க, அழாதீங்க, தைரியமா உட்காருங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். நான் கூப்பிட்டேன்னா கூட பிரச்சனை சால்வ் ஆயிரும், கவலைப்படாதீங்க.